இந்த பூலோகத்தின் வைகுண்டம் ஸ்ரீரங்கமே என்று சொல்லும் அளவிற்கு ஸ்ரீரங்கத்தின் சிறப்புகள் எண்ணிலடங்காதவை. ஏகாதசியிலே வைகுண்ட ஏகாதசி மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு. அன்றைய தினம் வைணவ திருத்தலங்களில் சொர்க்க வாசலுக்கென்று தனியாக ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதி திறக்கப்பட்டு அவ்வாலய பெருமாள் அங்கு எழுந்தருளி அவ்வருளியாக சென்று சேவை சாதிப்பார். அதன்பின் பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக செல்வார்கள். இதனை பரமபத வாசல் என்றும் கூறுவர். வைகுண்ட ஏகாதசி என்று நடைபெறும் இந்த பரமபத வாசல் விழாவானது திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கம் நடைபெறுவது சிறப்பானதாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது. காரணம், 108 திவ்ய சேஷத்திலே முதன்மையானது திருவரங்கம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகிலேயே மிக பெரிய கோயிலாக திருவரங்கம் பார்க்கப்படுகிறது. சுமார் 6,31,000 சதுர மீட்டர் பரப்பளவும் 4 கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்டதுதான் இந்த ஸ்ரீரங்கம். அது மட்டுமா, சுவையும் வயக்க சேத்திரமாக, அதாவது சுயம்பாக தானாக உருவான கோவில், இப்படி எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட திருத்தலம்தான் திருவரங்கம் கோயில். நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி விழாவானது மட்டும் சிறப்பில்லாது இருக்குமா என்ன? வைகுண்ட ஏகாதசி அன்று பரமபத வாசலை மிதித்து கடந்து வந்தால் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்பது பெரியோர்களின் வாக்காகும். அது மட்டும் தெரிந்திருந்தால் போதுமா? வைகுண்ட ஏகாதசி எப்படி உருவானது, அதன் சிறப்பு மற்றும் பெருமைகளையும் நாம் தெரிந்து கொள்வோம். ராப்பத்தும் ரங்கநாதரும். கார்த்திகை திருநாளன்று திருமங்கையாழ்வார் ஒருமுறை திருவரங்கத்திற்கு எழுந்தருளியிருக்கிறார். அங்கு பள்ளி கொண்டிருக்கும் ரங்கநாதரை உள்ளம் குளிர கண்ணீர் பெருகி பெருமானை பிரார்த்திக்கிறார். கார்த்திகை திருநாள் அன்று அழுது தொழுது பெருமானை விண்ணப்பம் செய்து பாடி பெருமானை மகிழ்விக்கிறார். இதில் பள்ளி கொண்ட பெருமான் குளிர்ந்து, அப்பா திருமங்கையாழ்வா, உன்னுடைய பாசுரங்கள் எல்லாம் எனக்கு மிகவும் பிரியமாக இருக்கிறது, எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உன்னுடைய ஆராதனையை மிகவும் விரும்பி ஏற்றுக்கொள்கிறேன். உனக்கு ஏதாவது வரம் தர வேண்டும் என்று நினைக்கிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். அதற்கு உடனே திருமங்கையாழ்வார், ஆமாம் சாமி, உங்களிடத்தில் ஒரு விண்ணப்பம் கேட்க வேண்டும் என்றுதான் நான் இங்கே வந்தேன். நீங்கள் கேட்டு நான் செய்யாமல் இருப்பேனா? என் மீது அளவற்ற பாசமும் உனக்கு இருக்கிறது. இந்த உலகத்துக்கே தெரியுமே, கொள்ளை அடித்து நான் கோவில் கொண்டிருக்கும் இடத்தை கட்டினாய் அல்லையா? வழிப்பறி செய்தேனும் பெருமாளுக்கு திருப்பணி செய்தாக வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு வாழ்ந்தவர் நீ அல்லவா? ஆகையால் என்ன விண்ணப்பம் என்று கேள் என்கிறார் பள்ளி கொண்ட பெருமாள் ரங்கநாதர். பெருமாளே, இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வார் அருளி செய்த 1000 பாசுரங்களும் அமுதத்திலும் அமுதானவை. அந்த 1000 பாசுரங்களையும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் சுவாமி. வருடந்தோறும் நீங்கள் அதனை கேட்டு மகிழ வேண்டும் சுவாமி என்று திருமங்கையாழ்வார் கைகளை கூப்பி வேண்டிக் கொள்கிறார். அடடே, என்ன ஒரு பெருந்தன்மை உனக்கு! திருமங்கையாழ்வாருக்கு தான் எழுதிய பாசுரங்களை தினமும் பெருமாள் கேட்க வேண்டும் என்று வரம் கேட்காமல், நம்மாழ்வார் அருளிய பாசுரங்களை பெருமாள் கேட்க வேண்டும் என்று வரம் கேட்கிறார். பாசுரங்களை கேட்பதில் எனக்கு பிரியம் உண்டு. ஆனால் அதனை கேட்பதற்கென்று ஒரு நாள் வேண்டுமல்லவா? அந்த நாள் எந்த நாள்? அதனையும் நீயே சொல் என்கிறார் பெருமாள். பெருமாள் இப்படி ஒரு கேள்வி நம்மிடத்தில் கேட்பார் சற்றும் எதிர்பாரார் நம்மாழ்வார். பாசுரங்களை பெருமாள் கேட்க சிறந்த நாள் ஒன்றை யோசிக்க ஆரம்பிக்கிறார். சுவாமி, மார்கழி மாதத்தில் ஏகாதசிக்கு பிறகு வரும் 10 நாட்களை கணக்கீடு செய்து நாள் ஒன்றுக்கு 100 பாடல்கள் வீதம் 10 நாட்களில் 1000 பாடல்களை நீர் கேட்டுவிடலாம். உமக்கும் சிரமம் இருக்காது, பாசுரம் சொல்பவருக்கும் சிரமம் இருக்காது என்று சொன்னார். ரொம்ப நன்றாக இருக்கின்றது. இந்த பாசுரம் நடைமுறைக்கு ஏதாவது பெயர் வைப்போமா என்று கேட்டார். வைக்கலாமே, ராப்பத்து என்று பெயர் வைப்போம்.